ஹாய் காய்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து டெய்லி ஒரு சம் பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின் நேற்று காமிச்சிருந்தேன், எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ்? அதாவது லீப் இயரில் 53 சாட்டர்டேஸ் எப்போ வரும், எப்படிலாம் வரலாம், எப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆர்டினரி இயர் 365 டேஸ், அதாவது 52 வீக்ஸ் 1 டேன்னு வரும் கணக்கு. அதுவே லீப் இயர்னும் போது 366 டேஸ் 52 வீக்ஸ் 2 டேன்னு கணக்கு வரும். ஸோ 52 வீக்ஸுன்றப்ப நமக்கு கண்டிப்பாக 7 நாளும் கரெக்டாக வந்துடும். ஸோ 52 சாட்டர்டேவோட தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 52 சாட்டர்டேஸ் வந்துடும். கரெக்டாக 52 சாட்டர்டேஸ் வந்துடும். 53 சாட்டர்டேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது லீப் இயரில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா 2 டே வந்து திரும்பி மிச்சம் இருக்கும். இந்த 2 டேஸ் எப்படிலாம் வரலாம்? ஒன்று சண்டே மண்டேவாக வரலாம், இல்லை மண்டே டியூஸ்டேவாக வரலாம், இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டேவாக வரலாம், இல்லை வெட்னஸ்டே தேர்ஸ்டேவாக வரலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக வரலாம், இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டேவாக வரலாம், அப்படி இல்லைனா சாட்டர்டே சண்டேவாக வரலாம். கரெக்டாக இதுக்கு இந்த 2 இது தவிர, இந்த 7 பாசிபிலிட்டிஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு டோட்டல் சாம்பிள் 7. 7லேருந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த 2 டேஸ் வர்றதுக்கு, சாட்டர்டேஸ் வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சாட்டர்டேஸ் வரலாம். மற்ற எதுலேயுமே சாட்டர்டேஸ் வரல. இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல. ஆனால் இந்த 2 இடத்துலையுமே சாட்டர்டேஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் 2 தான். புரிஞ்சுதா? இதுதான் இதோட லீப் இயரில் சாட்டர்டே 53 சாட்டர்டேஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரீசனிங்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இஃப் த கிளாக் இஸ் ரிலேட்டட் டு டைம், வாட் வேர்ட் இஸ் ரிலேட்டட் டு தெர்மாமீட்டர்? அதாவது கிளாக் வந்து டைமுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா தெர்மாமீட்டர் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்? கிளாக் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? டைம் பார்க்கறதுக்காக. அப்போ தெர்மாமீட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சர் பார்க்கறதுக்காக. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டெம்பரேச்சர். உங்களுக்கு நாளைக்கான கொஷின் இது இருக்குது. ஆகாஷ் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 3 days, whereas ராதா கேன் கம்ப்ளீட் இட் இன் only 6 days. If they work together, in how many days can the work be completed? இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்துக்கிறதுக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மு டிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.